ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நியூ கான்செப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் மந்த்லி ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் 50,000 அபோவ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை கிடைச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோஸாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் சிப்ஸ். அதாவது பலாப்பழம் இருக்கு இல்லையா, ஜாக் ஃப்ரூட்டு. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து சிப்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சிப்ஸ் பார்க்குறப்ப நீங்கள் ஏகப்பட்ட சிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சிப்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்கும். மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும், ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். பலாப்பழம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் ஃப்ரூட் மாதிரி தாங்க இருக்குது. அதாவது அந்த சீசனுக்கு உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்க்குறப்ப எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் அண்ட் செல்லிங், ஒரு ட்ரேடிங் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மதிப்பு கூட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப இதுக்குன்னு ஒரு தனி வரவேற்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங்கும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸ்ன்னு பார்க்குறப்ப இது ஒன்று மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் இது கூட ஆட் ஆன் பண்ணி மற்ற சிப்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஷாப் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் ஷாப் மாதிரி நீங்கள் ரன் பண்ணலை அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணி உங்களோட பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் மற்ற கடைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சூப்பர் மார்க்கெட்டு இல்லை உங்கள் ஏரியா இருக்கக்கூடிய கடைகளுக்கு, இந்த மாதிரியான சின்ன கடையிலேருந்து ஒரு பெரிய கடை வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் இருக்கக்கூடிய சிப்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்ன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் நமக்கு வந்து வேணும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரூட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கட் பண்ணுறப்ப நீங்கள் நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரையருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஃப்ரையர் மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக பண்ணுறீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடாயிலே வந்து நீங்கள் வறுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலானா ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. நீங்கள் அடுத்து பேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் ஈவெண்ட்ஸ் பார்க்குறப்ப உங்களோட பிராண்ட் நேமில் நீங்கள் பேக்கிங் பண்ணிக்க முடியும். அதாவது பிராண்ட் நேம் சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட கம்பெனி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துருக்கணும், ஃபுட் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் நீங்கள் இருக்குன்னா ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் பிராண்ட் நேமில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு ஷாப்பை வந்து ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடைகளுக்கு சப்ளை மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட விஷ் தாங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் கிலோ மேலே வந்து ஒரு 200 400 கூட நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மற்றபடி நீங்கள் ஆட் ஆன் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா தான் வந்து கிடைக்கும். எப்போவுமே வந்து ஒரு பொருளை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக சேல்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், எந்த ஒரு வந்து குவாலிட்டி இஷ்யூ இல்லாமல் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஷோராக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டைன் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து வரப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிறைய நிற்கும். நீங்கள் நல்லா வந்து ஏர்ன் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இது ஒன்று மட்டும் வந்து சேல்ஸ் பண்ணாமல் ஸோ இது கூட சேர்ந்து மற்ற பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது, மற்ற வந்து உங்களுக்கு கிழங்கு சிப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் வீடியோ வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வீடியோ கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை.